சென்னையில் மூன்றாவது நாளாக நேற்று பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று மழை பெய்த நிலையில் இன்று திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் கருமேகங்கள் சூழ்ந்து மூன்றாவது நாளாக சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மழை பெய்ததால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியோர் அவதியடைந்தனர். சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. புறநகர் பகுதிகளான போரூர், ஆவடி, அயப்பாக்கம், அண்ணனூர் பகுதிகளில் கனமழை கொட்டியது. குண்டும் குழியுமான சாலைகளில் குளம்போல் தண்ணீர் தேங்கியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்த பின் தரையிறங்கின. மேலும் சென்னையில் இருந்து செல்ல வேண்டிய 12 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. அதே நேரம் கோவையில் இருந்து வந்த விமானம் திருச்சிக்கும், கொல்கத்தாவில் இருந்து வந்த விமானம் பெங்களூருவுக்கும் திருப்பி அனுப்பப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு, மறைமலை நகர், திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம், கல்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், ரிஷிவந்தியம், சங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் காந்திஜி நகர் பட்டறை பகுதிகளில் வீடுகளுக்குள் கழிவு நீருடன் சேர்ந்து தண்ணீர் புகுந்தது. நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மானாமதுரை தாயமங்கலம் நெடுஞ்சாலையில் பாஜக கவுன்சிலர் முனியசாமி தலைமையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மழை பெஞ்சுன்னா சாக்கடை தண்ணி அது கலந்து ஒன்றா போகுது. வீடுகளுக்குள்ளே போய் குழந்தை குட்டி இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி அதிகாரிகள் எல்லாரும் வந்து நாங்கள் இதுக்கு உள்ள தீர்வு காண்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இது இந்த பொதுமக்களுக்கு சுகாதாரக்கேடாக இருக்குது. இது உடனே நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு இதை உடனே சுத்தப்படுத்தி இதை கால்வாய் கட்டி கொடுக்கணும், மழை நீர் இல்லாமல். இதேபோல சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, தேவகோட்டை பகுதிகளில் கனமழை பெய்தது. கோவையில் உக்கடம், டவுன்ஹால், ஒப்பனக்கார வீதி, செல்வபுரம், ஆர்எஸ்புரம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. ஈரோடு மாவட்டத்தில் பன்னீர்செல்வம் பூங்கா, சூளை, திண்டல், வீரப்பன் சத்திரம் போன்ற பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சேலத்தில் மாநகர், அஸ்தம்பட்டி, வின்சன், கோரிமேடு, புதிய பேருந்து நிலையம், கொண்டலாம்பட்டி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. அதே நேரம் தமிழ்நாட்டில் 8 இடங்களில் நேற்று வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் மேல் பதிவானது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மதுரை நகர், சென்னை மீனம்பாக்கம், ஈரோடு, தூத்துக்குடி பகுதிகளில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருச்சி மற்றும் கரூர் பரமத்தையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானது. பாளையங்கோட்டையில் 100 டிகிரி வெப்பநிலை நிலவியது. இந்நிலையில் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.